இன்றைக்கி இந்த வீடியோவில் பிட்காயின் எத்தீரியம் இது ரெண்டுத்துக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாகவே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். பெரிய அளவு வால்யூம் அப்படின்றதும் இல்லாமல் வந்து இருக்குது. பட் இப்போ இனி வர நாட்களில் எந்த நேரத்தில் வேணாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சடனான ஒரு வால்யூம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த சைடாக வேணாலும் வந்து இருக்கலாம். ஸோ இன்னும் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசின வீடியோவுடைய ஒரு கண்டினியூட்டி அப்டேட்டாகவும் ப்ளஸ் அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் அந்த பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம $300 கிவ்வே அப்படின்றது கொடுக்க போகிறோம். அந்த கிவ்வே அப்படின்றது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது. ஒரு 2-3 மாதமாகவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நம்ம 10K ரீச் ஆகும்போது அந்த $300 அப்படின்றது 3 பேருக்கு நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அந்த கிவ்வேக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதாவது மார்க்கெட் பெருசாக ஒரு கிராஷ் அப்படின்றது கொடுத்துச்சு. எங்கே வரைக்கும் கொடுத்துருந்துச்சுன்னா 80,600 சில்லற வரைக்கும் போயிருந்துச்சு. சில பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் லோவராக கூட போயிருந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் அது என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மூவ் அப்படின்றது இல்லை. ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அதாவது 93,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுந்துச்சு. அடுத்த ஒரு ஹை அதை விட ஒரு ஹையில் வந்து ஃபார்ம் பண்ணிச்சு. திரும்ப அதுவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் ஹை ஃபார்ம் பண்ணிச்சு. ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் மாதிரி ஒரு போகிற டைரக்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு மூவ் கொடுக்காம ஒரு சர்டன் ப்ரைஸ்க்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இப்போ நான் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இந்த ஒரு ஜோனு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம். ஸோ இதே தான் அந்த ஹையாக வந்து போயிருக்கும். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரைக் நான் போட்டுட்டேன். ஸோ இதான் மெயினான ஒரு பார்ட். இந்த ஒரு பார்ட்டுக்குள்ளே தான், அதாவது பார்த்தீங்கன்னா 83,000 84,600 சில்லற இந்த ஜோனுக்குள்ளே தான் பிடிசி கடந்த ரொம்ப நாளாகவே வந்து இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. சொல்ல போனோம்னா அந்த டேலேருந்தே வைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 நாளுங்க. 40 நாள் வந்துட்டு 40 டேஸ் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ப்ரீவியஸ் இதையும் வந்து அதாவது விழுந்ததுலேருந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் தான் விழுந்ததுலேருந்து கம்பேர் பண்ணும்போது நியர்லி வந்து 50 நாள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ்க்குள்ளே தான் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் கொடுக்கல. இன்னும் மேலே போகணும், ஒன்று கீழே போகணும், ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அப்படியே ரொம்ப பேரிஷாகவும் நிறைய பேருக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டே காட்டலை. இந்த இடத்துல சொல்லப்போனால் மேனிபுலேஷன்ஸ் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குது. ரீட்டெயிலர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டல்லாக போகிற டைமில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஏதாவது ஒரு டைமில் ஒரு நல்ல ஒரு பீக் கொடுக்கும். ஸோ எந்த பக்கம் வால்யூம் வந்து பெட்டராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் நல்லாவே வந்து எடுத்துகிட்டும் போவாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருக்கிற சில சினாரியோஸ் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரப்போகிறது வந்துட்டு சிபிஐ டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது Jan 13. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 14 பார்த்திங்கன்னா யூஎஸோடைய கோபிபிஎல் வந்து வரும், அது இருக்குது. ஸோ மெயினாக சிபிஐக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோர்காஸ்ட் படி பார்த்திங்கன்னா 0.3 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக 0.2 இருந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த வாட்டி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபோர்காஸ்ட் படி தான் இருக்குமா இல்லை மாறுமான்றது தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் வால்யூமை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வாட்டி நான் கண்டிப்பாக பெரிய ரியாக்ஷன் இருக்காது, ஓரளவுக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இருக்கிறத தாண்டி ஓரளவுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். அதை ஃபாலோ பண்ணி இறங்கும்னு சொல்ல வரேன். ஒருவேளை அதை ஃபாலோ பண்ணி இறங்கிச்சுன்னா மார்க்கெட்டு நம்ம ஒரு ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண சில ரேஞ்சஸ்லாம் வந்துருக்கு. அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினான என்ன விஷயம் அப்படின்றது காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி சிஎம்ஏ கேப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சிஎம்ஏ கேப் ஓப்பனில் இருக்குது. கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு இது வந்து கீழே வந்து தொடும் அப்படின்றத பற்றி நம்ம அதை டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎம்ஏ கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணியிருப்பாங்க. இதோட இதை வந்து நம்ம டெலகிராம்லேயும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டெலகிராம்லேயும் நிறைய நியூஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். லைக் அப்புறம் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்க போகுதுன்றதை பற்றியும் நம்ம வந்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ்லையுமே நான் அப்டேட் பண்ணிடுவேன் மேபி. ஓகேங்களா? சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து அந்த அப்டேட் போட்டிருந்தேன், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்பை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கீழேயுமே வந்துட்டு ஒரு கேப் வந்து இருக்குது. அந்த ரேஞ்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா 88,600 88,155 இந்த ஜோன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ அதிகமாகவே வந்துருக்கு. இப்போ கம்பேர் பண்ணும்போது அதாவது ப்ரீவியஸில் இதை வந்து லேட்டாக தொடும் அப்படின்ற பட்சத்தில் லேட்டாக வரும்னு நினச்சோம். பட் ஆனால் நம்ம 2 ஜோனில் நம்ம எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி கீழே வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அதை தொடர்ந்து இப்போ இது வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ
இப்போ மேலே போகிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம மெயினாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கவனிக்கணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல நமக்கு சிஎம்இ கேப் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த 88,000 இந்த ரேஞ்சு, அதாவது 88,100 இந்த ஜோன்லேருந்து இந்த ரேஞ்ச், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிஎம்இ கேப் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம், ரொம்ப நான் வந்துட்டு இந்த இடம் வந்து நான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன்ல, ரொம்ப அந்த ஜோனை தான் நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் எதிர்பார்க்குறது இந்த பட்டன் லைக், அதாவது 86,600 வரைக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு அகெயின் ஒரு ஹை, ஸோ அகெயின் ஒரு லோ, அகெயின் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஒருவேளை இது ஒரு சினாரியோ தாங்க, 2 சினாரியோ இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து லைக் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துக்கு வரும்போது அகைன் 94,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே வந்து எழும்ப வாய்ப்புகள் இருக்குது, கீழே கூடிய சிஎம்இ கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ மெயினான ஜோன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு இது தான். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜோன் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒன்று. இங்கே வரும் இது இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வந்து மெயினான ஒரு ஜோன். ஸோ இந்த ஜோன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஜோனுக்கு அகெயின் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன் மேலே வரும் அப்படின்றது. ஒருவேளை பிடிசி வந்துட்டு ஒரு பெரிய வால்யூம் கிடைக்கல, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாள்லேயும் நமக்கு வால்யூம் கிடையாது நமக்கு இதில், அதாவது ஸ்பாட்டில் பெரிய அளவுக்கான வால்யூம் ரொம்ப நாளாக இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் அப்பப்போ நீங்கள் வந்துட்டு பிளாக் ராக் வந்துட்டு விற்கிறதையும் பார்த்துட்ருப்பீங்க. நான் அப்பப்போ நம்ம டெலகிராமே போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாட்டுக்கு வந்து விற்றுக்கிட்டே தான் வந்து இருக்காங்க. வாங்குறதை தாண்டி இப்போ விற்கிறது கொஞ்சம் அதிகமாகுது. ரீசெண்டாக நடுவில் ஒரு வாட்டி வாங்கினாங்க, திரும்ப விற்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ ஒருவேளை இந்த ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா அதிகம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ரேஞ்சை வந்து டேப் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இந்த ரேஞ்சை உடைச்சாங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது சொல்கிறேன். அடுத்து தான் நம்ம கீழே போச்சுன்னா எப்படி இருக்குன்றது பற்றியும் பார்ப்போம். ஸோ நான் அடுத்த கட்டமாக நான் வந்து எதிர்பார்க்குறது இந்த இடம் இங்கே வரும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது, கரெக்டாக இந்த ஜோனுங்க. ஸோ ஒருவேளை பிடிசி வந்துட்டு இந்த இடத்த உடச்சிட்டாங்க, 94,000 உடச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படின்றது வரும் 1,05,000 1,06,000 7,000 இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிடிசி ஒரு அப்சைட் நோக்கி மேலே வந்து பார்த்திங்கன்னா எலும்பும். சரிங்களா, நான் வந்து இது இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்லேயே காமிக்கிறேன். இது ரிஜெக்ட் ஆகும், அதாவது இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே விழாமல் இருந்தால் சரி. ஒரு வேளை ரிஜெக்ட் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிட்டு அதாவது மறுபடியும் மேலே ரீக்ளைம் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இங்கேருந்து இது மேலே போகும். ஆனால் ரிஜெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அகைன் கீழ் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எழும்பும். அப்படி எழும்புச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது 80,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரீவியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வந்து இருக்கும், இந்த லோவை வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த லோவுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா அங்கே 70,000 அந்த 76,000 சில்லரை கூட பக்கத்தில் தான் வந்துருக்கு. அது ஓரளவுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா மார்க்கெட்டை திரும்ப ரெக்கவரி பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 74,000 ஜோனுக்கு வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அமையும். ஸோ இது ஒரு சினாரியோங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நோட் பண்ணணும். நம்ம பழைய அனலைசிஸில் வந்து சொல்லியிருப்பேன், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதை வந்துட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து வீக் டு வீக்கில் வந்து கனெக்டே பண்ணிட்டேன். ஒரு வேளை வந்துச்சுன்னா கூட இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து மூவ் ஆகணும். ஆனால் என்றைக்காவது வந்து இதை மட்டும் உடச்சிட்டு இப்படி கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா கீழே இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 75,000 அப்படின்ற அந்த ஒரு ஜோனை நோக்கி தான் பிடிசி வந்து பார்த்திங்கன்னா போகும். சரிங்களா, ஒரு வேளை இந்த சென்ட்ரல் லைனை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கீழே தான் வந்து இறங்கும். ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, இந்த சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே ஏறுதா இல்லைன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை மேலே ஏறிச்சுன்னா 94,000 ஜோனை வந்து வாட்ச் பண்ணணும். அதை ஃப்ளிப் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக 1,05,000 1,06,000 வந்து போகும். ஆனால் ஒருவேளை இந்த 94 உடச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து இறங்கும் கீழே, அது 80,000 வரைக்கும் திரும்ப கூட எடுத்துகிட்டு வந்து விடும். அதாவது 88,000 வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விடும். அதுக்கப்புறம் இதை உடச்சாங்கன்னா கீழே இறங்கும். இங்கே நம்ம பேசுகிறது அப்படியே இங்கே வந்துட்டு ஃபாலோ பண்ணிடும். சரிங்களா, அதே நேரத்தில் ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த சினாரியோ அதாவது கொஞ்சம் பேரிஷாக இருக்குன்ற நிலைமையில் ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, ஒரு மேனிபுலேட் பண்ணுறாங்கன்னும் போது இங்கேருந்து வந்து இந்த சிஎம்இ கேப்பை ஃபில் பண்ணிட்டு திரும்ப ஏற ட்ரை பண்ணி மேலே போக தான் பார்ப்பாங்க. ஒருவேளை இங்கே ஹோல்டு பண்ண முடியல இந்த சென்ட்ரல் லைன் போது நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு ஜோன் அப்படின்றது கீழ் நோக்கி வந்து எடுத்துகிட்டு போகும் மார்க்கெட்டை. அப்போ அது வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. அதே மாதிரி லிக்விடிட்டிஸ் அப்படின்றதும் பார்த்தோம் அப்படின்னா 30 டேஸில் நான் எடுத்திருக்கேன்.
அதாவது ஷார்ட் அப்படின்ற இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000 நியர்லி 2 பில்லியன் கிட்ட இருக்குது. 1.8 பில்லியன்னாலே வந்துருச்சு, நியர்லி 2 பில்லியன் கிட்ட அதில் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு பிடிசி வந்து பார்த்திங்கன்னா 1,1236 இந்த மாதிரிலாம் போச்சுன்னா அது நடக்கும். அது 1,07,000 8,000 போனாலே முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 3 பில்லியனுக்கு மேலே காலி ஆகிடுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு லாங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த ஜோனில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4 பில்லியனுக்கு மேலே லாங்கில் இருக்காங்க. 80,000 பிடிசி போச்சுன்னா $4 பில்லியன் வந்து காலி ஆகுங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதில் பல பேர் வந்து அதிகமான லெவரேஜ் பயன்படுத்தியிருக்காங்கன்றது இங்கே கிளியராகவே நமக்கு தெரியுது. அப்படியே நம்ம முன்னோட லிக்விடிட்டி ஷார்ட்லேயும் பார்த்துலாம். இதோ பாருங்கள், அதாவது கரெக்டாக பார்த்திங்கன்னா 92,450 இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 313 மில்லியன் வந்து பில்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல லிக்விடிட்டி ஆக்சுவலி பில்ட் ஆகிட்டே தாங்க இருக்குது. இங்கே பில்ட் ஆகிருக்கு, மேலேயுமே இருக்குது. ஸோ கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்குதுங்க. இது நம்ம வந்து மந்த்லியில் மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னுடைய இதில் மந்த்லியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கீழே தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்குது. அதை சொன்னலே அந்த 96,000 சில்லறை கிட்ட தான் பார்த்திங்கன்னா 700 மில்லியன் கிட்ட 800 மில்லியன் கிட்டலாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. கைஸ் பெரிய அளவுக்கான லிக்விடிட்டி அப்படின்றது இப்போதைக்கு கீழே அதிகமாக வந்து இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் போட்டவங்களாம் வந்து இங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்போது அவங்கள முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் முதல்ல தேடுவாங்க. ஸோ பார்க்கலாமே, ஏதாவது பண்ணி கீழே அந்த 86 நம்ம பேசியிருந்தோம்ல, இப்போ காமிச்சேனே அந்த இடத்துக்கு வருதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி. அண்ட் இது சேம் அதே தாங்க. இதில் நான் எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணல. என்னுடைய அப்படியே இந்த இது வந்து நான் வந்து நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது நான் முன்னாடியே ரொம்ப நாளாக முன்னாடியே கொடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம ட்விட்டர்லேயும் போட்டிருப்பேன். ஸோ ஏர்லி ஓப்பன் கிட்ட போயிட்டு மேலே போனதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே தான் விழுந்திருக்கும். ஸோ இது அப்படியே தான் இருக்குது. நான் இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணல. இது நான் லேட்டராக வந்து உங்களுக்கு அப்புறமா நடக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எத்தீரியமுக்கு வருவோம். ஸோ எத்தீரியமை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே வந்து ஒரு CME கேப் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா $3,000 2,000 அதாவது பெரியல ஒரு 2,000 சில்லறை, அதாவது 2,900 $3,000 ஒரு சின்ன கேப் வந்துருக்கு. ரொம்ப மைனரான ஒரு சின்ன கேப்பு. ஸோ அதுதான், ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதுவுமே பெரிய இது கிடையாது இது வந்து. பட் இருந்தாலும் இந்த ஜோனை வந்து வாட்சபிள் ஜோன் தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஜோனை வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஒரு வேளை ஏன்னா இங்கே இப்போ $88 தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால் அது அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி போகலாம். லைக் எப்படி நான் சொல்ல வரேன்னா, இங்கே வந்துட்டு இது இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா. ஸோ அது முன்ன பின்ன மேலே கீழேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோன் சொல்கிறேன். பட் மெயினாக சப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் தான். இந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் இருக்கும். இந்த 2,970 2,938 வரைக்கும் ETHக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது வந்து மேலே எழும்பலாம். பட் ஆனால் இந்த இடத்த ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக, இந்த ரெட் ஜோனுக்குள்ளே திரும்ப என்ட்ரு ஆகும் அப்படின்றது. அகைன் அந்த ரெட் ஜோனுக்குள்ளே தான் வந்து என்ட்ரு ஆகிருக்கு. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அகைன் அங்கேருந்து விழுந்துருச்சு. ஸோ அகைன் அண்ட் அகைன் இந்த ரெட் ஜோன் அப்படின்றது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஜோன் நமக்கு. இதுக்குள்ளே எப்போல்லாம் எத்தீரியம் போதோ அப்போல்லாம் அது வந்து அந்த இதுலேருந்து விழுந்த தான் செய்யுது. ஸோ ஒன்ஸ் இதை உடச்சி ஃப்ளிப் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஜோன் இது தான் 3,700 இந்த ஜோனோட பாக்ஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேங்க. ஒரு வேளை இதுவாச்சுன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன்லேருந்தே சொல்கிறேன், மெயினாக நான் இந்த இடத்த மார்க் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் எத்தீரியமை. ஒரு வேளை இந்த பாக்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணுறாங்கன்னா இந்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இல்லை இப்போ மார்க்கெட்டில் இறங்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் இருந்து அந்த மெயினான சப்போர்ட் ஒன்று இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து வரலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னா 2,788. ஓகேங்களா. இதர் எப்படி இருக்கலாம்னா இந்த சினாரியோ இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒரு வேளை கீழே இறங்குச்சுன்னா. இல்லை இங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி திரும்ப வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபில் பண்ணி மேலே வந்து போகலாம். ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போது நமக்கு CPI டேட்டாலாம் வருது அப்படின்றதுலாம் முன்கூட்டி ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுறாங்களான்றதை பார்க்கணும். ஒருவேளை மேனிப்புலேஷன் மார்க்கெட்டில் நடந்துச்சுன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அப்படி ஆச்சுன்னா திரும்ப வந்து வேறு வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. அதாவது இது வந்து நம்மளோட ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான். இது அப்படியே நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு நடுவில் நிறைய நியூஸஸ் வந்து நடக்கும். நிறைய வார் பிரச்சனை கூட ஆல்ரெடி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் திரும்ப பெருசாக நம்மளுடைய அனாலிசிஸ்மே வந்து மாற தான் செய்யும். சரிங்களா. எல்லா நேரத்துலையுமே நான் பக்காவாக பண்ணிடுவேன், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் என்றைக்குமே நான் கிளைம் பண்ண விரும்பலை. ஸோ நிறைய டைம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. சில நேரத்தில் சொதப்ப தான் செய்யும். அது எல்லாருக்குமே தான் இருக்கும், எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான் அது இருக்கும். பட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லா டவுட்டையும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பை.